வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்பவே சுவையான பன்னீரை வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். பன்னீர் பக்கோடா செய்கிறது ரொம்ப ஈஸி. இது பண்ணுறதுக்கு நான் 100 கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன். இது வீட்டிலேயே செஞ்ச பன்னீர் அப்படின்றதுனால நான் பாலை திரிய வச்சுட்டு நல்லா அதை அலசி எடுத்திருக்கேன். அப்படியே இருக்குது உதுத்து விட்ட பக்குவத்திலேயே. நீங்கள் கடையில் வாங்குகிற பன்னீர் அப்படின்னா அதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி, இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கணும். நம்ம சேர்த்த எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டலாம். இப்போ இது இன்னுமே உதிரியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளித்து இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நான் பிசைஞ்சிக்க போகிறேன். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தெளித்து மட்டும் சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த அளவுக்கு வந்தால் மட்டும் போதும். இப்போ பக்கோடாக்கு பன்னீர் மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற அந்த பன்னீர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக அப்படியே சின்ன சைஸாக அப்படியே போட்டுடலாம். ஒன்று பெருசு ஒன்று சின்னதும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி போட்டோம்னா எல்லாமே ஒன்று போல் நல்லா ஃப்ரை ஆகும். ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு இது நல்லா எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறி நல்லா மொறுன்னு வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பார்க்கும்போதே மொறுன்னு இருக்கிறது நல்லா தெரியுது. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது சூடாக அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பன்னீர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.